ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக நம்ம ஊரில் நல்ல மழைங்க. மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து காய் வந்து அறுவடை செய்யலான்ட்டு வந்தேன். சரி, நம்ம செடியில் இருக்கிற காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது என்னமோ, எல்லாம் அழுகி போச்சு என்னமோன்னு வந்து பார்த்தா, நம்ம தக்காளி நல்லா தலை காய் வந்து ஒன்றும் ஆகலைங்க. எந்த கெட்டும் போகலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஒரு 6 பழம் இருந்துச்சு இந்த செடியில். நல்லா பழுத்துருச்சுங்க. இதுக்கு மேலே விட்டுருந்தா எப்படியோ காய் வந்து அழுகியிருக்கும். எப்படியோ கரெக்டான டைமுக்கு வந்து அறுவடை செஞ்சாச்சு. நிறைய காய் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுட்டேன். பழுத்த காய் மட்டும் இன்றைக்கி அறுவடை செஞ்சுக்கிட்டேங்க. ஒரு வாரமாக நல்ல மழை. பார்த்திங்கன்னா நான் வந்து அறுவடை செய்யறக்கே வராதனால சரி என்ன ஆகுதுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொரச்செடியிலையும் எக்கச்சக்க காய்ங்க. நிறைய காய் வந்து முத்தியே போச்சு. ஒரு வாரமாக இருக்காதனால பிஞ்சு காய் பார்த்து கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கிட்டேன். காய் வந்து இந்த மழைக்கு நல்லா பிஞ்சும் பூவாக தலை பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அத்தனை காய் இருந்துச்சு. எல்லாமே அறுவடை செஞ்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புடலஞ்செடியும் அப்படித்தாங்க. புடலஞ்செடி வந்து பந்தல் போட்டு விடலைன்னா இந்த மாதிரி காய் வந்து நல்லா சுருண்டுருது. இது வந்து பந்தல் போட்டிருந்தா பார்த்திங்கன்னா காய் நல்லா நீளமாக வரும். பந்தல் போடாமல் அப்படியே படர விட்டதுனால காய் வந்து நீளமாக போகாமல் வால் சுருண்டு வந்துடுச்சுங்க. அப்புறம் பீக்கஞ்செடியும் நிறைய காய் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பந்தல் இருந்துச்சுன்னா காய் நல்லாயிருக்கும். மழையினால் கீழே மண் முட்டுறதுனால நிறைய காய் வந்து அழுகி போச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம செடியில் வந்து எல்லா காயும் அறுவடை செஞ்ச அப்புறம் வெண்டங்காயும் நிறைய இருந்துச்சு. அதையும் அறுவடை செஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், வெண்டங்காயெல்லாம் நல்லா தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த செடியில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ஊன செடிங்க. ஆனால் இன்ன வரைக்கும் காய் வந்து அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லா காயும் அறுவடை செஞ்சாச்சு. அப்புறம் அவரைக்காயும் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கிட்டேன். இந்த பட்டவர் பார்த்திங்கன்னா விதை வாங்கி நட்டது. ஓரத்தில் இந்த மாதிரி சின்ன செடியாகத்தான் வரும். நல்லா காய் பட்டையாக இருக்கும். வந்து சீக்கிரமாக முத்தி போகாதுங்க. காய் வந்து சாம்பாருக்கு வைக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுவும் நிறைய ஒரு கைப்பிடி இருந்துச்சு, அதையும் அறுவடை செஞ்சுக்கிட்டேன். இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா எல்லா காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளன்னு இருக்குங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா காயும் இன்றைக்கி அறுவடை செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளி சொரச்செடி பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் தாங்க மெயினாக பார்க்கணும். எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். மழைக்கு வந்து எந்த காயுமே இத்து போகலை, நல்லாவே இருக்குது. பார்க்குறக்கே இந்த செடி வந்து ஈரத்துக்கு வந்து மிளகாய் வந்து நிறைய இருக்கிறனால பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து வெயிட் தாங்காது. இந்த செடி வந்து சாஞ்சிர மாட்டிருக்குதுங்க. இதுக்கெல்லாம் குச்சி வந்து இன்றைக்கி நட்டுவிட்டேன். குச்சி வந்து நான் இப்படி ஊனி நட்டுவிடும்போது அதை தாங்களாக பிடிச்சிக்கும். அதனால் செடிக்கு சாயாமல் இருக்குங்க. மண்ணும் கொஞ்சம் வேருக்கு போட்டுவிட்டேன். ஈரத்துக்கு வந்து செடி நிறைய சாஞ்சு போயிடுது. பாருங்கள், நீளமாக காய் வந்து பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அத்தனை காய் பிடிச்சிருந்துச்சுங்க. இதுலேயும் கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாயும் அறுவடை செஞ்சுக்கிட்டேன். இந்த செடி பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மிளகாயெல்லாம் வந்து நேற்றாக கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பீக்கஞ்செடி பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் படந்து எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.